வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது ஆஸ்திரேலியா. என்றும் உங்கள் பக்கம் நிற்போம் என இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி ஆறுதல். சிறப்பாகவும் உற்சாகத்துடனும் விளையாடி தேசத்துக்கு பெருமை சேர்த்துள்ளீர்கள் எனவும் பாராட்டு. பிரதமர் மோடி 24 மணி நேரமும் அதானிக்காக பணியாற்றி வருகிறார். தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சியான அதிமுக பாஜகவுடனான கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது. ரகசிய உறவு இருப்பதாக திமுக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உத்தரகாண்டில் சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கும் 41 தொழிலாளர்களை மீட்க 2 நாட்கள் ஆகும். மீட்புப் பணியை நேரில் பார்வையிட்ட மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குவிந்த பக்தர்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருந்து தரிசனம். தமிழ்நாட்டின் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். தமிழக அரசு மாரடைப்பால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் புதிதாக 100 கோடி ரூபாயில் புதிய ஆராய்ச்சி மையம் கட்ட திட்டமிட்டுள்ளதாகவும், அகில உலக மருத்துவ மாநாடு ஜனவரி 3ஆம் தேதி தமிழகத்தில் நடத்தவுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பாத்திரம் தேய்க்கும் பெண்ணுக்கு பட்டப்படிப்பு எதற்கு என்ற காலம் மாறி புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து சாதனை படைத்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் புகழாரம் சூட்டினார். சென்னை தீநகரில் ரெப்கோ வங்கியின் 55வது நிறுவன நாள் விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், வங்கி வளர்ச்சியில் அரசியல் இருந்தால் ஒரு வங்கி முழு வளர்ச்சியை அடைய சிரமமாக இருக்கும் என குறிப்பிட்டார். பாத்திரம் தேய்க்கும் பெண் பிள்ளைகளுக்கு பட்டப்படிப்பா என்று கேட்ட காலம் அதையெல்லாம் மாற்றிதான் இன்றைக்கு அனைவருக்கும் கல்வி எல்லோருக்கும் கிடைக்கின்ற நிலையை உருவாக்குவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து பெண்களெல்லாம் உயர்கல்வி பெற வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம். பெண்கள் கல்வியை பெற்றால்தான், அதேபோல ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம் பெண்களுடைய கையில் அந்த பொருளாதாரம் இருந்தால்தான் என்பதற்காக தான் சுய உதவி குழுக்களை உருவாக்கினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். புதிய கல்வி திட்டத்தை அமல்படுத்துவதில் கல்வி நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வருவதாக பல்கலைக்கழக மானியக்குழு செயலாளர் மணிஷ் ஜோஷி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் மாணவர்கள் உயர்கல்வி கற்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டியதாக கூறினார். புதிய கல்வி திட்டத்தை அமல்படுத்துவதில் கல்வி நிறுவனங்களும் ஆர்வம் காட்டி வருகின்றன என்ற அவர், மாணவர்களுக்கு உயர்கல்வி தருவதில் ஆசிரியர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். பாஜகவுடனான கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்த நிலையில் திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு ரத்து செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை பொறுத்துக் கொள்ள முடியாத திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய சகாக்களும் திட்டமிட்டு விசமத்தனமான பொய்யான பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். சென்னை முழுவதும் 80 இடங்களில் ட்ரைபாட் லைவ் கேமராவை பயன்படுத்தி போக்குவரத்தை கண்காணிக்கும் திட்டத்தை போக்குவரத்து போலீசார் அமல்படுத்தியுள்ளனர். வேப்பேரி, நந்தனம், பூந்தமல்லி நெடுஞ்சாலை, கத்திப்பாரா உள்ளிட்ட போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இடங்களில் நேரலை கேமரா மூலம் போக்குவரத்தை கண்காணிக்கும் பணி நடைபெறுகிறது. காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரை போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும் நேரத்தில் கேமரா மூலமாக கண்காணிக்கும் பணி நடைபெறுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஃப்ளூ காய்ச்சல் அதிகரித்து வருவதாக கடந்த கால ஆட்சியை குறை கூறுவதை விட்டுவிட்டு திமுக ஆட்சி காலத்தில் செய்த சாதனை என்ன என்பதை சுகாதாரத்துறை அமைச்சர் விளக்க வேண்டும் என்று அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இனி கடந்த கால ஆட்சியை குறை சொல்லிட்டு விட்டு இந்த ஆட்சியில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. உங்க ஆட்சி முடிய போகுது. உங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் நீங்க கடந்த ஆட்சியை குறை சொல்லுவீங்களா?
மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் சேவை 10 நாட்களுக்கு பின் மீண்டும் தொடங்கியது. ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டு தண்டவாளத்தில் பாறைகள் உருண்டு விழுந்ததால் மலை ரயில் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் அனைத்தும் சரி செய்யப்பட்டு ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு ஏற்றுமதி செய்யும் பணி மீண்டும் தொடங்கியது. வேதாரண்யம், கோடியக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்ததால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. தற்போது மழை ஓய்ந்ததை அடுத்து பிற மாவட்டங்களுக்கு உப்பு ஏற்றுமதி செய்யும் பணி மீண்டும் தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. தெற்கு வெளிப்பிரகாரத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய நிலையில் மேளதாளம் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் திருமண விருந்தும் அளிக்கப்பட்டது. சூரசம்ஹாரத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு முருகன் கோவில்களிலும் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் அதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள சூரியனார் கோவிலில் கார்த்திகை ஞாயிறு தீர்த்தவாரி நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. கார்த்திகை ஞாயிறு தீர்த்தவாரியை ஒட்டி உஷாதேவி, சாயாதேவியுடன் உற்சவர் காவிரியில் நீராட வீதி உலா புறப்பட்டார். பின்னர் சிறப்பு ஆராதனைக்கு பின் காவிரியில் புனித நீராடல் நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா மோதுவதை ஒட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குவிந்தனர். இலவச தரிசனத்திற்காக வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்திற்கு வெளியேவும் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு பக்தர்கள் காத்திருந்து வருகின்றனர். அவர்கள் 24 மணி நேரம் காத்திருந்தால் மட்டுமே ஏழுமலையானை வழிபட முடியும் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. ஏழை மக்களுக்கு அரசு வழங்கும் நிதி உதவி முழுமையாக சென்று சேர வேண்டும் என்பதற்காக ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் சாலையோர வியாபாரிகளுக்கு வங்கிகள் மூலம் அவர் கடனுதவி வழங்கினார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது மத்திய அரசு ஏழைகளுக்காக 100 ரூபாய் வழங்கினால் அந்த ஏழையின் கையில் 15 ரூபாய் தான் சென்றடையும் என்றும் மீதமுள்ள 85 ரூபாய் யாருக்கு செல்கிறது என்று தெரியாது என்று தெரிவித்த அவர், அந்த நிலை இனி இருக்கக்கூடாது என்பதை உறுதியாக ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த திட்டம்தான் வங்கிகளில் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் திட்டம் என்று நிர்மலா சீதாராமன் கூறினார். கமிஷன் அடிக்கிறதுக்கு யாரும் இல்ல, நீங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், அதனால எங்க வீட்டுக்கு மாசாந்திரம் 5 ரூபாய் காய்கறி போடு அப்படின்னு சொல்றதெல்லாம் இங்க இல்ல. அதனால மக்களின் நலன் கோரி, அதுவும் முக்கியமாக ஏழை மக்களுக்கோசம் எடுத்துட்டு வந்த இந்த திட்டத்துக்கு நம்ம முழுமையாக உபயோகிச்சுக்க வேண்டும் என்று உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நடிகை த்ரிஷாவின் கண்டனத்திற்கு நடிகர் மன்சூர் அலிகான் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நான் வரும் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ள நிலையில் வேண்டுமென்றே இதுபோன்ற அவதூறுகள் பரப்பப்படுகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். நான் எப்போதும் சக நடிகைகளுக்கு மரியாதை கொடுப்பவன் என்றும் த்ரிஷாவிடம் நான் பேசிய வீடியோவை தவறாக கட் செய்து காண்பித்துள்ளார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு சாதித்து வரும் நடிகைகளை பற்றி மன்சூர் அலிகான் மோசமான கருத்துக்களை தெரிவித்துள்ளது கண்டிக்கத்தக்கது என நடிகர் சங்கம் சாடியுள்ளது. சினிமாவில் காக்கா கழுகு கதைகளால் எந்த பலனும் இல்லை எனவும் உழைத்தால் மட்டுமே உயர முடியும் என தொழிலதிபரும் நடிகருமான லெஜண்ட் சரவணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். சினிமா துறை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் இந்த காக்கா கழுகு கதைகள், இவருக்கு அந்த பட்டம், இவருக்கு இந்த பட்டம் போன்ற விஷயங்கள், இதனால யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம உழைச்சா மட்டும்தான் உயர முடியும். நாம உயர்ந்தா நம்ம நாடும் உயரும். உழைப்போம், உயர்வோம், நம் நாட்டையும் உயர்த்துவோம், அன்பால் இணைந்து செயல்படுவோம். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் வழக்கில் 384 குற்றவாளிகளை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்துள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையில் இந்த ஆண்டு மட்டும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததாக 11,814 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு 1,97,33,400 கிலோ கஞ்சா, 800 கிராம் ஹெராயின், 30,875 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதானிக்காக பிரதமர் நரேந்திர மோடி 24 மணி நேரமும் உழைக்கிறார் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதானிக்காக ஒரு இந்தியா, ஏழை மக்களுக்காக ஒரு இந்தியா என பிரதமர் நரேந்திர மோடி 2 இந்தியாவை உருவாக்க நினைப்பதாகவும் தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பை காங்கிரஸ் கட்சியால் மட்டுமே செய்ய முடியும் எனவும் ராகுல் காந்தி கூறினார்.
டெல்லி மெட்ரோ ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் ஆட்சேபனைக்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை பயணிகள் தவிர்க்க வேண்டும் என டெல்லி மெட்ரோ ரயில் கழக தலைவர் விகாஸ் குமார் தெரிவித்துள்ளார். கவன ஈர்ப்புக்காகவும் சமூக வலைதளங்களில் பிரபலமடைவதற்காகவும் பொதுவெளியில் வினோதமான செயல்களில் ஈடுபடுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்கும் வகையில் மெட்ரோ நிலையங்களில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாக விகாஸ் குமார் தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநில சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கும் 41 தொழிலாளர்களை மீட்டெடுக்க 2 முதல் 2.5 நாட்கள் ஆகும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரகாஷியில் சுரங்கப்பாதை இடிந்து 41 தொழிலாளர்கள் சிக்கியுள்ள நிலையில் அந்த இடத்தை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மற்றும் உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தொழிலாளர்களை மீட்க செங்குத்தாக துளையிடுதல் உட்பட பல உத்திகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காற்றின் தரம் அதிகரித்துள்ளதால் டெல்லிக்குள் கனரக வாகனங்கள் நுழைய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. டெல்லியில் காற்றின் தரம் மிக மோசமான பிரிவு என்ற நிலையிலிருந்து மோசமான பிரிவு என்ற அளவிற்கு சற்று மேம்பட்டுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இதனால் டெல்லியில் முக்கியமான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி வெளிமாநிலங்களிலிருந்து கனரக வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அத்தியாவசியமற்ற கட்டுமான பணிகள், சுரங்கப் பணிகள், டீசல் ஜெனரேட்டர்களுக்கான தடை உள்ளிட்டவை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சார பாதுகாப்பிற்காக சென்றபோது நிகழ்ந்த சாலை விபத்தில் 5 காவல்துறை அதிகாரிகள் உயிரிழந்தனர். நாகூர் என்ற இடத்திலிருந்து ஜூன்ஜுனுவுக்கு வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது கனரக வாகனம் ஒன்று முந்தி செல்ல முயன்று திடீரென பிரேக் போட்டது. இதில் போலீஸ் வாகனம் ட்ரக் மீது மோதியதில் 5 அதிகாரிகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13,700ஆக அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதை அடுத்து இஸ்ரேல் பதிலடி கொடுத்து வருகிறது. காசாவில் பல்வேறு பகுதிகளில் உள்ள கட்டடங்கள் தரைமட்டமாகியுள்ளன. ஒரு மாதத்திற்கும் மேலாக நீடிக்கும் இந்த போரில் இதுவரை 5,000 குழந்தைகள், 3,300 பெண்கள் உட்பட 13,700 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஏராளமானோர் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். இதனிடையே காசாவில் 30,000 பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் 75% குழந்தைகள் மற்றும் பெண்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்காக இந்தியா அனுப்பிய உதவிப் பொருட்கள் ரெட் கிரசன்ட் அமைப்பினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அனுப்பிய 32 டன் எடை கொண்ட 2வது தொகுதி உதவிப் பொருட்கள் தற்போது எகிப்து சென்றடைந்துள்ளன. இதுகுறித்து இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பாக்ஷி வெளியிட்டுள்ள பதிவில், பாலஸ்தீன மக்களுக்காக இந்தியா அனுப்பிய மனிதாபிமான உதவிப் பொருட்கள் எகிப்து சென்று சேர்ந்துள்ளதாகவும் அங்குள்ள ரெட் கிரசன்ட் அமைப்பினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி 6வது முறையாக உலகக்கோப்பையை ஆஸ்திரேலியா வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் கமின்ஸ் பவுலிங்கை தேர்வு செய்தார். தொடர்ந்து களம் இறங்கிய இந்திய அணி 240 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து 241 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய ஆஸ்திரேலிய அணி 50 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய நிலையில் 4வது விக்கெட்டுக்கு டிராவிஸ் ஹெட், லபுஷன் ஜோடி நிலைத்து நின்று ஆடியது. அரை சதம் அடித்த ஹெட் மோசமான பந்துகளை பவுண்டரி விரட்டினார். அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஹெட் சதம் விளாசினார். 43வது ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டிய ஆஸ்திரேலியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று 6வது முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றியது. உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் ஆட்டநாயகன் விருதை ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க வீரர் டிராவிஸ் ஹெட் வென்றார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் தொடர் நாயகன் விருதை இந்திய வீரர் விராட் கோலி வென்றார். இந்நிலையில் என்றும் உங்கள் பக்கம் நிற்போம் என இந்திய வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதல் தெரிவித்துள்ளார். சிறப்பாகவும் உற்சாகத்துடனும் விளையாடி தேசத்துக்கு பெருமை சேர்த்துள்ளீர்கள் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். குமரிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தவிர செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பும் உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது ஆஸ்திரேலியா. என்றும் உங்கள் பக்கம் நிற்போம் என இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி ஆறுதல். சிறப்பாகவும் உற்சாகத்துடனும் விளையாடி தேசத்துக்கு பெருமை சேர்த்துள்ளீர்கள் எனவும் பாராட்டு.
பிரதமர் மோடி 24 மணி நேரமும் அதானிக்காக பணியாற்றி வருகிறார். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சியான அதிமுக பாஜகவுடனான கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது. ரகசிய உறவு இருப்பதாக திமுக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உத்தரகாண்டில் சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கும் 41 தொழிலாளர்களை மீட்க 2 நாட்களாகும். மீட்புப் பணியை நேரில் பார்வையிட்ட மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குவிந்த பக்தர்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருந்து தரிசனம். தமிழ்நாட்டின் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.